பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாரவலம் உறவுகள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் இறைவனுடைய கிருபையும் உண்டாவதாக என்கின்ற தூய பிரார்த்தனையோடு மீண்டும் ஒருமுறை பாரவலம் உறவுகளை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இவ்வாறான ஒரு காணொளியில் சந்திக்கின்றோம். உண்மையிலேயே கடந்த அரசியல் காலங்களின் போது, தேர்தல் வேளைகளின் போது அடிக்கடி காணொளிகளை தந்து பல்வேறு விதமான விமர்சனங்களையும் பல்வேறு விதமான ஆய்வுகளையும் வாரவலம் உறவுகளுக்கு தந்திருந்தோம். இப்போதும் நமது பிரதேசத்தை பொறுத்தவரையில் ஒரு தேர்தல் காலத்தை போன்று பல்வேறு விதமான அரசியல் விமர்சனங்களும் சர்ச்சைகளும் நடைபெற்று உருவாகி அவற்றை சில சமூக வலைத்தளங்களும் பூதாகரமாக மாற்றி வருகின்ற ஒரு பின்னணி வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே இப்போது காத்தான்குடி பிரதேசத்தை பொறுத்தவரையில் ஒரு தேர்தல் காலத்தை போல, தேர்தல் மேடைகளை விமர்சிப்பதைப் போல எதிர்கட்சிகளும் அதே நேரம் ஆளும் கட்சியில் இருக்கின்ற முக்கியஸ்தர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் சமூக வலைத்தளங்களிலும் ஏனைய பொது வழிகளிலும் மோதிக்கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் சில அப்பாவிகளும் அவருக்குள் சிக்கிக்கொள்வது வருந்தத்தக்க ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. அவற்றுக்கு விடை கொடுக்க வேண்டிய அல்லது அவற்றுக்காக பரிகாரம் தேட வேண்டிய ஒரு பொறுப்பு ஊடகங்களுக்கும் இருக்கின்றது என்கின்ற காரணத்தினால் தான் இவ்வாறான ஒரு காணொளியை நாம் பதிவேற்றம் செய்ய வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே அந்த காத்தான்குடி மத்திய கல்லூரி காணி விவகாரம் என்பது இப்போது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அவற்றை பெரிய ஒரு பூதாகரமான ஒரு நிகழ்வாகவும் ஒரு விடயமாகவும் பல தரப்பினரும் தங்களுக்குரிய தேவைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காத்தான்குடி மத்திய கல்லூரி காணி விவகாரம் அதனோடு சம்பந்தப்பட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள், அதே நேரம் காத்தான்குடி நகரசபை தலைவர் SHM அஸ்வர் JP அவர்களும் விமர்சிக்கப்படுகின்ற போது அதற்கூடாக அந்த வலைப்பின்னலிலே மட்டக்களப்பு பிரதேசத்திலே, மட்டக்களப்பு நகரிலே ஒரு பிரபலியமான வர்த்தக நிலையத்தை வைத்திருக்கின்ற ஒரு காத்தான்குடியைச் சேர்ந்த ஒரு வர்த்தகரும் அவருக்குள் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற அந்த தகவல் அல்லது அந்த செய்தி உண்மையிலேயே பொது பணியிலே ஈடுபடுகின்ற அல்லது சமூக நலப்பணிகளிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு மன உளைச்சலையும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு வரலாற்றை ஒரு சங்கதியை அல்லது நாம் திரும்பி பார்க்க வேண்டி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த காத்தான்குடி மத்திய கல்லூரி காணி விவகாரம் பூதாகரமான விடயமாக மாறி ஒரு பேசு பொருளாக மாறி பல முனைகளிலும் அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டு விமர்சன ரீதியாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அதே காத்தான்குடி மத்திய கல்லூரி காணி விவகாரத்தில் அந்த குறித்த வர்த்தகரும் பிரபல்யமான அந்த வர்த்தகரும் இணைக்கப்பட்டிருப்பது அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்களை பார்க்கின்ற போது தான் மிகவும் நொந்து போயிருப்பதாகவும் மன உளைச்சலுக்குள்ளாகி இருப்பதாகவும் எதிர்காலத்திலே பொதுப்பணிகள் இருந்து ஒதுங்கி இருந்து விடலாமோ என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லுகிறார். உண்மையிலே அவர் இதுக்குள் இழுத்துவிடப்பட்ட பின்னணி என்பதை பார்க்கின்ற போது அவர் குறித்த அந்த வர்த்தகர் காத்தான்குடி மத்திய கல்லூரிக்கு முன்னால் ஒரு பாரிய கட்டடத்தை அமைத்து வருகிறார். அந்த கட்டடத்துக்கு முன்னால் தான் மத்திய கல்லூரிக்கு சொந்தமான ஈசான் பள்ளி வாசலும் அதே போன்று சில வெற்றிடங்களும் இருக்கின்றன. அவற்றிலே ஒரு வாகன தரிப்பிடத்தை தான் தனது சொந்த செலவிலே அமைத்து தருகிறேன், அதற்கு பிற்பாடு பள்ளிவாயலையும் புனரமைத்து பள்ளிவாயலுக்கு சொந்தமாக இருக்கின்ற 2 மலசல கூடங்களையும் என்னுடைய சொந்த நிதியிலே அமைத்து தருகின்றேன், இதற்குரிய சந்தர்ப்பத்தை தாருங்கள், இது தொடர்பாக பேசுவோம் என்று குறித்த வர்த்தகர் தன்னுடைய வர்த்தக நிலையத்தினுடைய கடித தலைப்பிலேயே பாடசாலை அதிபருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் தான் அவரை இந்த சூழ்நிலைக்குள், இந்த இவ்வாறான காணி விவகாரத்துக்குள் அரசியல்வாதிகளோடு அவரையும் இணைத்து பேச வைத்திருக்கின்றது என்கின்ற விடயம் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே அவருடைய அந்த கடிதத்திலே சொல்லப்படுகின்ற விடயம் தான் இவ்வாறா ஒரு பாதுகாப்பு வாகன தரிப்பிடத்தை அமைக்கின்ற போது என்னுடைய ஒரு மோட்டார் சைக்கிளையும் அதில் வைத்துக் கொள்ள முடியும், அவர் வைக்கின்ற போது அதற்குரிய கொடுப்பனவை நான் பாடசாலை நிர்வாகத்துக்கு தருகிறேன்
என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் இப்போது எவ்வாறு அந்த பிரச்சனை மாறி இருக்கின்றது என்று சொன்னால், குறித்த வர்த்தகர் அந்த பாதுகாப்பு வாகன தரிப்பிடத்தை அமைத்து அதனூடான வாடகை அல்லது வருமானத்தை தான் ஈட்டிக் கொள்வதற்காக இந்த முனைப்பிலே ஈடுபட்டிருப்பதாக பல்வேறு இடங்களிலும் பொது வழிகளிலும் பேச்சு அடிபடுகிறது. இதை வைத்து இன்று காலை நான் அவருடன் தொடர்பு கொண்ட போது உண்மையிலே அந்த குறிப்பிட்ட பிரபலியமான வர்த்தகர் இந்த சமூகத்துக்கு எவ்வளவோ செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர். இந்த காணொளி அல்லது இந்த பதிவு யாரையும் பாதுகாக்கின்ற அல்லது யாருக்கும் ஆதரவாக ஒழிக்கின்ற ஒரு பதிவாக யாரும் பண்ணிவிடக்கூடாது. உண்மையிலேயே அரசியல் சார்பில்லாமல் பொதுப்பணி செய்கின்றவர்கள் நம்முடைய நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மௌனமாக திரைமறைவிலே இருந்து இந்த சமூகத்துக்கு தேவையான பொருளாதார ரீதியிலான பல்வேறு பங்களிப்புகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் தங்களை இனக்காட்டி கொள்ளாத பல சூழ்நிலைகளும் இருக்கிறது. குறிப்பிட்ட இந்த வர்த்தகர் மட்டக்களப்பு நகரிலே தன்னுடைய வர்த்தக நிலையத்திலே பல 100 பேருக்கு தொழில் வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். அவருடைய வர்த்தக நிலையத்துக்கு கூடாக பல ஆயிரம் பல 100 நாம் பிரித்து பார்க்கின்ற போது பல ஆயிரம் மனிதர்கள் அவருடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் பல குடும்பங்களுக்கு பல ரீதியிலான உதவிகளை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கிறார். அவர் இன்று காலை நான் தொலைபேசியிலே பேசுகின்ற போது சொன்னார், நீங்கள் எங்காவது என்னுடைய படத்தை பார்த்திருக்கிறீர்களா சமூக வலைத்தளங்களிலோ அல்லது வேறு ஊடகங்களிலோ? நான் அவ்வாறு நான் பிரபல்யத்தை விரும்புவதில்லை. மௌனமாக மறைமுகமாக நிறைய உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவற்றை பிரபல்யப்படுத்துவதில்லை. இது உண்மை என்பது எவ்வாறு என்னால் நிரூபிக்க முடியும் என்றால், என்னுடைய பாரவலம் ஊடக நிலையத்தினுடைய ஓராண்டு பூர்த்தி விழாவிலே காத்தான்குடியில ஒரு மிகப்பெரிய விருது விழாவை நாங்கள் நடத்தி இருந்தோம். டாப் 100 இன் காத்தான்குடி வாரவலம் அவார்ட்ஸ் சீசன் 1 என்கின்ற அந்த நிகழ்விலே குறிப்பிட்ட அந்த வர்த்தகரையும் நாங்கள் விருதாளராக தெரிவு செய்து அவருக்கும் விருது வழங்கி கௌரவித்திருந்தோம். ஆனால் அவர் அந்த விருதை பெறுவதற்காக மேடைக்கு வரவில்லை. பின்னர் அவர் எங்களை சந்தித்து சொன்னார், நான் அவ்வாறு விருதை பெற மேடைக்கு வருகின்ற போது என்னை படம் எடுப்பார்கள், அவற்றை பொது வழியிலே ஊடகங்களிலே காண்பிப்பார்கள். இதை நான் விரும்புவதில்லை. உண்மையிலே நானும் என்னுடைய குழுவினரும் அவருடைய இல்லத்துக்கு சென்றுதான் அந்த விருதை கொடுத்தோம். ஆக அவர் ஒரு விளம்பரத்தை தேடாத ஒருவராக இருக்கின்ற போது இவ்வாறு அவர் சாதாரண ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு வாகன தரிப்பிடத்திலே எவ்வளவு தொகை வருமானம் இருக்க போகிறது, அவற்றை எடுப்பதற்காக திரைமறைவிலே இவர் அந்த அரசியல்வாதிகளோடு திட்டமிடுகின்றார் என்கின்ற கதையை இவர்கள் கட்டிவிடுகின்ற போது அவர் மிகவும் மன உளைச்சலுக்காக இருக்கிறார். இந்த காலையினுடைய பேசுகின்ற போது சொன்னார், எதிர்காலத்திலே நான் இந்த சமூக பணிகளிலிருந்து ஒதுங்கி விடலாமோ என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது என்று சொன்னார். உண்மையிலேயே அண்மையிலே மட்டக்களப்பு ஜாமியுசலாம் பள்ளிவாயலுக்கு முன்னால் இருந்த மரம் தரிக்கப்பட்ட போது அவற்றுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்றது, சட்டத்தரணிகளை சந்தித்தது, கொழும்பிலே உயர் அதிகாரிகளை சந்தி பல தடவைகள் தன்னுடைய சொந்த வாகனத்திலே சொந்த செலவிலே பள்ளிவாயல் நிர்வாகத்தை அழைத்து சென்று அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தது நான் அறிந்த விடயமாக இருக்கிறது. இவ்வாறு தன்னுடைய பொருளாதாரத்தை சமூகத்துக்காக, சமூகம் சார் நலன்களுக்காக, சமூகத்தின் தேவையுடையவர்களுக்காக செலவழிக்கின்ற இவ்வாறான வர்த்தக பிரமுகர்களை, சமூக நலன் விரும்பிகளை இவ்வாறு பின்னி பிணைத்து விடுவது அல்லது இந்த வலைகளுக்குள் சிக்க வைப்பது உண்மையிலே அவர்களுடைய எதிர்கால சமூக பணியை பின்தள்ளுகின்ற ஒரு விடயமாகவே இருக்க போகிறது. ஆகவே அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகள் எதிர்க்கின்ற அல்லது எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் மோதிக்கொள்கின்ற நிலையங்கள் இன்று நேற்று உருவானதல்ல. 1989ஆம் ஆண்டு முதன்முறையாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் காத்தான்குடியிலே பாராளுமன்ற தேர்தலுக்கு களமிறங்கிய போது அன்றும் ஒரு குழு எதிர்கட்சியில் இருந்தது. அதே போன்று அதற்கு அடுத்த அத்தனை தேர்தல்களிலும் பாராளுமன்ற தேர்தல்கள், அதே போன்று உள்ளூராட்சி சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல், அத்தனை தேர்தல்களிலும் எதிர்கட்சிகள் இருக்கும். எதிர்த்து கொண்டே இருப்ப எதிர்கட்சி என்பது ஒரு நாட்டினுடைய பிரதான பங்குதாரர்கள். அவர்கள் ஜனநாயகத்தினுடைய பிரதான பங்கு எதிர்கட்சி என்பது அவர்கள் எதிர்ப்பார்கள். இந்த அரசியல் எதிர்கட்சிகளுக்குள் அல்லது அரசியல் விதண்டாவாதங்களுக்குள் இவ்வாறு தனிநபர்களை, அரசியல் ரீதியாக சிந்திக்காதவர்களை, பொதுநல விரும்பிகளை இணைத்து விடுவது அல்லது பிணைத்து விடுவது அல்லது பின்னி விடுவது என்பது அவர்களுடைய மனோநிலையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இவ்வாறு சில சமூக வலைத்தளங்கள் அல்லது பொதுவெளியிலே பேசுகின்றவர்கள் குறித்த வர்த்தகருக்கு எதிராக அல்லது குறித்த வர்த்தகரை இந்த நடவடிக்கையோடு அல்லது இந்த விவாதங்களோடு பின்னி பிணைத்து இருப்பது
என்பது அவருடைய மனோநிலையில் மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறானவர்கள் நினைக்கின்ற போது இவ்வாறு சமூக பணி செய்கின்ற, சமூகத்துக்காக உழைக்கின்ற, சமூகத்துக்காக உதவி புரிகின்றவர்கள் அந்த பணியிலே இருந்து தங்களை பின்வாங்கிக் கொண்டால், அதை ஒதுங்கிக் கொண்டால் எதிர்காலத்திலே இந்த சமூகம் பல்வேறு விதமான பின்னடைவுகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். ஆகவேதான் அவர் ஒரு சிறந்த வர்த்தகர், பலருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற ஒருவர், பல ரீதியாக உதவுகின்ற ஒருவர். நான் பார்த்திருக்கிறேன் அவரை. இது யாருக்கும் ஆதரவான அல்லது யாரையும் பாதுகாக்கின்ற ஒரு பதிவல்ல. உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைப்பாடுங்களுக்கு இருக்கிறது. உண்மையிலே ஜனாசா நலன்புரி சங்கம் தங்களுடைய வாகனத்தை புதிய வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று காத்தான்குடி பீச்வே ஹோட்டலிலே காத்தான்குடி மட்டக்களப்பு வர்த்தகர்களை சந்தித்துக் கொண்டு பேச்சுவார்த்தையில் இருக்கின்ற போது அவருக்கு விருப்பமான தொகையை அந்த வாகனத்தை கொள்வனவு செய்வதற்காக கொடுத்தார்கள். அப்போது அங்கே நான் பார்த்தேன், இந்த குறிப்பிட்ட ஹாஜியார் அவ்விடத்திலேயே 1 மில்லியன் ரூபாவை, 10 லட்சம் ரூபாவை அந்த வண்டியை வாங்குவதற்காக ஒதுக்கீடு செய்ததை நான் பார்த்தேன். இவ்வாறு பல கோடி ரூபாய்களை, பல மில்லியன் ரூபாய்களை இந்த சமூகத்துக்காக செலவிடுகின்ற, சமூக நலத்திட்டங்களுக்காக செலவிடுகின்றவர்களை இவ்வாறான சங்கதிகளோடு, இவ்வாறான பிரச்சனைகளோடு அல்லது விமர்சனங்களோடு பின்னிப்பணைவது ஒரு நாகரிகமான செயலாக இருக்க முடியாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எதிர்காலத்தில் காத்தான்குடி அரசியலிலே எவ்வாறான எதிர்ப்புகள், எதிர்கட்சிகளுடைய செயற்பாடுகள், ஆளுங்கட்சிகளுடைய செயற்பாடு இருக்கின்றன என்கின்ற காணொளிகளை உங்களுக்காக தர இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு TL ஜோஃபர் கான். அஸ்ஸலாமு அலைக்கும்.